வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மை டீச்சர் மை அப்சஷன் அப்படின்ற ஹாலிவுட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹைஸ்கூல்ல நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு ரூம்ல யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன எதுன்னு பாக்கணும்ன்ற மாதிரி இந்த நபரும் பாக்குறதுக்காக போறாரு. ஒரு ரூம்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. ரூம்குள்ள வந்தா ஒரு பொண்ணு அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறதுக்காக போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா ரத்த கரியோட ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு யாருன்னு ஒன்னும் புரியாம இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப கிறிஸ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. ஹைஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் பண்றதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. இவரோட பொண்ணு பேரு ரைலி அப்படின்றது. பொண்ணியை இங்கதான் சேர்த்திருக்காரு. அப்பா பொண்ணுன்னு தெரியக்கூடாதுன்னு ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. நான் முதல்ல போறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு நீ வான்ற மாதிரி இவர் உள்ள வந்துடுறாரு. இப்ப கைலான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ முக்கியமான கேரக்டரா இருப்பா. இயர் ஆல்பம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறா. அதனால எல்லாரையும் இந்த இடத்துல போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அப்படி போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போதுதான் கிறிஸ்டியும் பாக்குறா. கிறிஸ்டியும் இந்த இடத்துல போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அப்பதான் த்ரிஷான்னு ஒரு பொண்ணு இந்த இடத்துல பேசுறதுக்காக வரா. என்னையும் போட்டோ எடுன்னு சொல்றா. இவளும் சரின்ற மாதிரி இவளையும் போட்டோ எல்லாம் எடுத்துடுறா. ஹைஸ்கூல்ல சீன் போடுற மாதிரி பொண்ணுங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த த்ரிஷாவும் இருப்பா. இப்ப த்ரிஷாவும் புதுசா வந்திருக்க அந்த கிறிஸ பாக்குறா. செம்மையா இருக்காரு, கரெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கைலவும் கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கிறிஸ் கிளாஸ் எடுக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவரோட பொண்ணு இதே கிளாஸ்ல தான் இருக்காங்க. இவர் ரொம்ப ஜாலியா தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதே சமயம் த்ரிஷா இருக்கா பாத்தீங்களா, இவர்கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. பசங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. இவர் கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு கையில இருக்காங்க பாத்தீங்களா, கரெக்டா பதில்லாம் சொல்றாங்க. இவரும் சூப்பர் அப்படின்ற மாதிரி அவங்கள பாராட்டுறாரு. இப்ப பெல் அடிச்சதுனால எல்லாருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொஃபசர் பொண்ணு ரைலி இருக்கா பாத்தீங்களா, சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. எதர்ச்சியா கைலாவும் இந்த ரூம்க்கு வரா. என்ன உனக்கு டிசைனிங் ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும் போல, சூப்பரா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கைலா நார்மலா பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. புதுசா வந்திருக்கால, அதனால தான் இந்த மாதிரி பேசி பழகிட்டு இருக்கா. இந்த வருஷம் இயர் கேலண்டரை நான் தான் ரெடி பண்ண போறேன், ஒன்னே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போட்டோ எல்லாம் எடுத்துடுறா. உன்னோட முழு பேரே ரைலி தானா, உன் சர்நேம சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறா. சர்நேமா இவ சம்மர்ன்ற மாதிரி சொல்றா. கிறிஸ்டோட சர்நேமோ இந்த சர்நேமோ ஒண்ணுன்றது இவளுக்கு தெரிய வருது. ஓஹோ, அப்ப கிறிஸ்டோனோட அப்பாவா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறா. இந்த பொண்ணு ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறா. யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுனால ஸ்கூலை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் வண்டியை நிறுத்திருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே வண்டி ஏறி கிளம்புறதுக்காக தயாராகுறாங்க. இந்த கையில இருக்கா பாத்தீங்களா, ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கா. வந்தவை இந்த இடத்துல கிறிஸ் எல்லாம் போட்டோ எடுக்கிறா. ஏன் எதுக்குன்றது தெரியல. இன்னைக்கு தானே பொண்ணு முதல் நாளா ஸ்கூலுக்கு போயிருக்கா. அதனால அப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிடைச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறது. கையில பேசினா பாத்தீங்களா, அதை பத்தி இவ்வளவு சொல்றா. கையில கிளாஸ்ல ஆன்சர்லாம் பண்ணாங்கல்ல, ஓஹோ அந்த பொண்ணா, நல்ல டேலண்டான பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சேர்ந்து படிக்கலான்னு கூட சொல்லியிருக்கா. நான் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. கைலா வீட்டுக்கு வரா. கைலாவோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மாமா இருப்பாங்க. அவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட லுக் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டேட்டிங்காக ஒரு நபர் கூப்பிட்டு அதனால தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட சொல்லிட்டாங்க. எங்க வச்சு பாத்தீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. ஒரு ஷாப்பிங் மால்ல வச்சுதான் பார்த்தேன். இன்னைக்கு தான் அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவரை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. எனக்கே பெருசா தெரியாது, நான் முதல்ல பேசி பழகுறேன், அதுக்கப்புறம் அவரை பத்தி உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரின்ற மாதிரி கைலாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறா. இப்ப கைலா இருக்கா பாத்தீங்களா, அவளோட ரூம்ல படுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டா கிறிஸ் வந்துடுறாரு. ட்ரெஸ் இல்லாம தான் வராரு. இவ கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. இது எல்லாத்தையும் இவ தான் இமேஜின் பண்ணி பாத்திருப்பா. இவளுக்கு கிறிஸ்த ரொம்ப பிடிச்சிருச்சு போல, அதனால தான் இப்பெல்லாம் யோசிக்கிறா. இப்ப கையில இருக்கா பாத்தீங்களா, ரைலி வீட்டுக்கு படிக்கிறதுக்காக வந்திருக்கா. அங்க இருக்க போட்டோ ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்கா. உன் அம்மா எங்கன்ற மாதிரி கேக்குறா. இதனால ரைலியோட முகம் மாறிடுது. நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேன்னா சாரின்ற மாதிரிலாம் கைலா சொல்றா. அது பரவாயில்ல, என் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. என் அம்மா சீட் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க, அதனால தான் சண்டை போட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரைலி சொல்லிட்டு இருக்கா. இப்ப கைலா இருக்கா பாத்தீங்களா, இவளோட அப்பாவை பத்தி சொல்றா. கைலா சின்ன பொண்ணா இருக்கும் போதே அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஏறக்குறைய நம்ம ரெண்டு பேரோட கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கு, கவலைப்படாதன்ற மாதிரி மாத்தி மாத்தி ஆறுதல்லாம் சொல்லிக்கிறாங்க. இப்ப ரயிலையும் அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த டைம் கையில இருக்கா பாத்தீங்களா, கிறிஸோட ரூமை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிறிஸோட ரூம் வந்துடுறா. அங்க இருக்க போட்டோவெல்லாம் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. கிறிஸ் படுக்கிற பெட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இவ படுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்ப கிறிஸும் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. எப்படியாவது கிறிஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கையில யோசிச்சுட்டு இருக்கா. இந்த இடத்துல த்ரிஷா இருக்கா பாத்தீங்களா, என் பென்சில் உடைஞ்சிருச்சு, உங்க பென்சிலை தர முடியுமான்னு கேக்குறா.
அவரும் சரின்ற மாதிரி அவரோட பென்சிலை தந்துடுறாரு. போகும்போது என்கிட்ட தரணும்னு சொல்லிட்டாரு. த்ரிஷா இருக்கா பாத்தீங்களா, வேணும்ட்டே அந்த பென்சிலை நெஞ்சில வச்சு ஸ்கிராட்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவரை செடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் கைலா பார்த்து பயங்கரமா கோவப்படுறா. ரைலி உட்காந்து இருக்கும் போது த்ரிஷாவும் பேசுறதுக்காக வந்துடுறா. அவர் உன்னோட அப்பா தானேன்னு கேக்குறா. எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி ரைலி கேக்குறாங்க. நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா கார்ல வரதா நான் கவனிச்சிட்டேன், அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். நம்ம ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், உன் நம்பர் கொடுன்ற மாதிரி த்ரிஷா கேக்குறா. இவங்களும் நம்பர்லாம் தந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் கைலாவும் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. த்ரிஷா அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இவங்க பேசுறதுக்காக வராங்க. எதுக்காக நீ தேவையில்லாம த்ரிஷா கிட்ட எல்லாம் பேசின, அவ நல்லவளே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி டீச்சர் இருந்தாரு, அந்த ஹிஸ்டரி டீச்சரை செடியூஸ் பண்ணி பழகிட்டு இருந்தா. அவருக்கு மாட்டி பெரிய அசிங்கமா மாறிடுச்சு. இப்ப கூட உன் அப்பா மேல கண்ணு வச்சிருக்கா, அவரை செடியூஸ் பண்றதுக்காக தான் உன் கூட பழக நினைக்கிறா. நான் சொல்றது கேளு, அவ கூட எல்லாம் பழக்கம் வச்சுக்காத, அவ கூப்பிட்டா எங்கேயும் போகாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல ரயிலையும் ஏத்துக்கிறா. கைலாவும் ரயிலையும் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்கல்ல, அதனால நார்மலா போன்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. இவன் நார்மலா பேசிட்டு இருக்கும் போது உன்னோட அப்பா எங்கன்ற மாதிரி கேக்குறா. என் அப்பா ஏற்கனவே ஒரு லேடி கூட டேட்டுக்காக போயிருக்காரு, நல்ல பழக்கம் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த லேடியை கூட்டு போறதுக்காக வீட்டுக்கு தான் கிளம்பி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மாவும் என்ன டேட்டுக்கு கூட்டு போறதுக்கு ஒருத்தர் வரப்போறாருன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற பொண்ணு இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஒருவேளை வரது கிறிஸ்தா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. இவ யோசிச்சுட்டு இருக்க மாதிரியே கிறிஸ்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அம்மா இன்னைக்கு சொன்னது இவரை பத்தி தான் போல அப்படின்ற மாதிரி இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவ ஏன் கிளாஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கேக்குறாங்க. ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற மாதிரி இவ்வளவு சொல்றா. அவர் பூவெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காருல, இதை வாஷ் மட்டும் பண்ணிரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவளும் தண்ணியெல்லாம் போட்டு அதை வாஷ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப தண்ணியை கொண்டு போயிட்டு இருக்கும் போது வேணும்ட்டே இவர் மேல ஊத்தி விட்டுறா. அதாவது இவங்க ரெண்டு பேரும் வெளியே போக கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிடுறா. இவரை இந்த ட்ரெஸ்ஸோட எப்படி வெளியே போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்க வேணா இங்கேயே இருங்களேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இவங்க ரெண்டு பேருமே சரி இங்கேயே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. எதுவுமே நடக்காம கிறிஸ்த இங்க இருந்து அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப மூணு பேருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கைலாவும் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப கைலா இருக்கல்ல, நான் படுக்க போறேன்னு சொல்றா. சரின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அனுப்பி விட்டுறாங்க. இப்ப கைலா படுக்கிறதுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சோன்னே இவங்க ரெண்டு பேருமே கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொமான்ஸ் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள கைலா கத்திக்கிட்டே கீழே ஓடி வரா. இவங்கள என்னாச்சுன்னு கேக்குறாங்க. யாரோ ஒருத்தர் என்னை எட்டி பார்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த கிறிஸ் இருக்காரு பாத்தீங்களா, செக் பண்றதுக்காக வேகமா வெளியே ஓடி போறாரு. யாரு என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கிறிஸ்தும் சொல்லிட்டாரு. பேசாம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் குத்துறலாமான்னு கேக்குறாரு. எதுக்கு கம்ப்ளைண்ட்லாம் வேணான்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, குடிக்க நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரை விட்டு போறாங்க. ஹெல்ப் பண்ணதுக்காக இவன் நன்றி எல்லாம் சொல்றா. உங்க பொண்ணு தனியா இருப்பால, நீங்க வீட்டுக்கு போலியா அப்படின்ற மாதிரி கேக்குறா. என் பொண்ணு த்ரிஷா கூட தான் வெளியே போயிருக்கா, காலையில் தான் வருவா, அதனால ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்பதான் அம்மாவும் இவங்க ரெண்டு பேருக்கு காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துடுறாங்க. த்ரிஷா கூட வெளியே போயிருக்காளா அப்படின்ற மாதிரி இவ லைட்டா கோவப்படுறா. காலையில அவர் குளிக்க போயிருக்காரு அப்படின்றது கைலாக்கு தெரியுது. தெரியாம கதவை திறக்கிற மாதிரி சட்டுன்னு திறந்துடுறா. அவரும் அன்ஈசியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவ சாரின்ற மாதிரி கதவெல்லாம் சாத்திடுறா. இப்ப மூணு பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிடறதுக்காக வந்துடுறாங்க. அவருக்கு கைலாவோட அம்மாவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. கைலா நீயும் என் கூடயே கார்ல வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப கார்ல டிராவல் பண்ணும்போது ஹைஸ்கூல் வந்துட்ட, ஏதாவது லவ் கிவ்ன்னு இருக்கான்னு கேக்குறாரு. லவ் இருக்கு, நான் நேரம் வரும்போது லவ்வரை பத்தி சொல்றேன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரயிலிய கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப வந்த ரயிலி இருக்கல்ல, நீயும் வந்திருக்கியா, கொஞ்சம் தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்றா. மூணு பேருமே சேர்ந்த மாதிரி காலேஜுக்கு வந்துடுறாங்க. கைலா ரயிலி கிட்ட சரியாவே பேச மாட்டா. ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேற அப்படின்ற மாதிரி ரயிலி கேக்குறாங்க. நான் அவ்வளவு சொல்லியும் த்ரிஷா கூட எதுக்காக வெளியே போன அப்படின்ற மாதிரி உங்க கோவமா கேக்குறாங்க. ஓஹோ, அதுதான் உன்னோட பிரச்சனையா? நீ ஒரு மாதிரி கதை சொன்னல, அவ வேற மாதிரி கதை சொன்னா. அதாவது ஹிஸ்டரி டீச்சர் கூட நீ தான் சுத்தின மாதிரி அவ சொன்னா. நான் அட்டெண்டன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், நீ தான் நிறைய நாள் லீவ் போட்டிருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இந்த இடத்துல லைட்டா கைலா மாட்டிக்கிறாங்க. என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. த்ரிஷா தானே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கா, அதனால த்ரிஷா மேல பயங்கரமா கோவம் வருது. என்னை பத்தி எதுக்காக அவ கிட்ட சொன்ன, இதுக்கப்புறம் சொல்ற வேலை வச்சுக்கிட்ட உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறா. த்ரிஷாவை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி கைலாவும் முடிவு பண்றா. அதனால இவ டாப்பை இவளே ரிமூவ் பண்ணி நிறைய போட்டோ எல்லாம் எடுத்துடுறா. இப்ப மறுநாள் சாதாரணமா வந்து இவளோட லாக்கர் ஓபன் பண்றா. அப்ப லாக்கருக்குள்ள இருந்து இவ எடுத்த போட்டோ எல்லாம் மொத்தமா கீழே விழுது. எல்லாருமே என்ன போட்டோ அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. கோவத்துல த்ரிஷா தான் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக தான் இவ இப்படி பண்றா. இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிறிஸ பாக்குறதுக்காக வந்துடுறா. அந்த த்ரிஷா தான் இப்படி பண்ணிருக்கா, ஏதாவது ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உன் பிரைவேட் போட்டோவை அவ எப்படி லீக் பண்ணுவா, கண்டிப்பா அவளை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. இவ ஒரு யூனிவர்சிட்டியில சீட்டு வேணும்னு நினைச்சிருப்பா, அந்த இடத்துல எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றா. அம்மாவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன மிஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. இப்பதான் கிறிஸ் இருக்காருல்ல, கிறிஸ் இருக்கும் போது எனக்கு என்ன கவலைன்ற மாதிரி கேக்குறாங்க.
இதெல்லாம் பாக்குற பொண்ணுக்கு பயங்கரமா இந்த இடத்துல கோவம் வருது. இப்ப ரைலி கிட்ட பேசுறதுக்காக கைலா இந்த இடத்துக்கு வந்துடுறா. ஹிஸ்டரி டீச்சர் விஷயத்துல நான் போய் தான் சொல்லிட்டேன், நானும் அவரும் தான் பழகிட்டு இருந்தோம், அவர் தப்பா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு, என்கிட்ட இருந்து சீக்கிரட்டா சில போட்டோ எல்லாம் வாங்கிட்டாரு, அந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். நான் அவருக்கு அனுப்பின போட்டோ த்ரிஷாக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல, அவ தான் வேணும்ட்டே என்னோட லாக்கர்ல வச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. இதனால ரைலி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல சமாதானம் எல்லாம் படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரைலிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும், கைலா மட்டும் தான் கிளம்புறா, என்ன டிராப் பண்ணிட முடியுமான்னு கேக்குறா. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப கைலாவோட வீட்டுல வந்து கைலாவை டிராப் பண்றாரு. இன்னைக்கு நைட்டு நான் உன் வீட்டுக்கு தான் வரப்போறேன், டேட்டுக்கு கூட்டு போறதுக்காக தான் வரப்போறேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் கோவமா வண்டியை விட்டு இறங்கிடுறாங்க. இவங்க நிறைய போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, போட்டோல கிறிஸ் எல்லாம் இவங்க தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கிறிஸ் கைலாவோட அம்மாவை கூப்பிட்டு வெளியே போக போறாரு. இவரோட பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப கைலாவோட அம்மாவும் பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் கிறிஸ் போன்ல தொடர்ச்சியா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. பக்கத்துல இருக்க கைலா எடுத்து பாக்குறா. த்ரிஷா கிட்ட இருந்து தான் அந்த மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. அம்மா இத பாருங்கன்ற மாதிரி அம்மா கிட்ட காட்டுறா. அம்மாவும் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ரொம்ப நாள் பழகுனா எப்படி மெசேஜ் அனுப்புவாங்களோ அந்த மாதிரி தான் த்ரிஷா மெசேஜ் அனுப்பியிருக்கா. இத பாக்குற அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேக்குறாங்க. இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, எப்படி இப்படிலாம் அனுப்புனான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. அப்புறம் தான் இது எல்லாமே கைலாவோட பிளான்னு நமக்கு தெரிய வருது. இப்ப அவர் சோகமா கார்ல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு கைலா வந்து பேசுறா. இவரை சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறா. அப்படி பேசும்போது இவரை டச் எல்லாம் பண்றா. இவர் அன்ஈசியா ஃபீல் பண்றாரு. முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவ கொஞ்ச நேரம் அவர்கிட்ட வம்பு பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி உள்ள வந்துடுறா. எப்படி இந்த விஷயத்த பண்ணான்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. த்ரிஷா கிட்ட 2 போன் இருக்கும். அதுல ஒரு போனை தான் இவ தூக்கி இருக்கா. அது மூலியமா தான் இந்த மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்கா. இப்ப மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறா. இது மூலியமா வேற ஒன்னும் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இப்ப மறுநாள் கிளாஸ் நமக்கு காட்டுறாங்க. இவர் கொஞ்சம் அப்செட்டா தான் உட்கார்ந்து இருக்காரு. இப்ப த்ரிஷா இருக்கா பாத்தீங்களா, இவர்கிட்ட டவுட் கேக்குற மாதிரி ஃப்ளர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இத பாக்குற கைலாக்கு செம்மையா கோவம் வருது. இப்ப கைலா இருக்கல்ல, நேத்து எங்க வீட்டுல கோட்டை விட்டு போயிட்டீங்க, இந்தாங்க கோட் அப்படின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்கா. மேற்கொண்டு கிளாஸ்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் பிரின்சிபல் போலீஸ் ஆபீசரோட இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. கைலாவோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அதனால த்ரிஷாவோட லாக்கரை செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அதுல இருக்க போன்ல தான் கைலாவோட போட்டோ இருந்திருக்கும். அந்த போட்டோலாம் ஜெராக்ஸ் எடுத்து தான் கைலாவோட லாக்கர்ல வச்சிருக்கான்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. விசாரணைக்காக கூட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே கைலாவோட பிளானா தான் இருக்கும். கைலாவோட அம்மாக்கும் கிறிஸுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு பாத்தீங்களா, அத பத்திலாம் ரைலிக்கும் தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா த்ரிஷா கிட்ட என்னோட அப்பா எல்லாம் பேசியிருக்க மாட்டாரு, த்ரிஷா தான் அப்படி பேசியிருப்பாளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இன்னைக்கு நைட் என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா நீ வந்துடணும் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணிட்டு கிளம்பிடுறா. அம்மா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கைலா இருக்கா பாத்தீங்களா, திரும்பி கிறிஸ்டி கிட்ட பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. எப்படி பேச சொல்ற, என்னாலாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி அம்மா கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிறிஸோட பொண்ணு பர்த்டே இருக்கு, நான் அந்த இடத்துக்கு போலாமா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. நீங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ நார்மலா போயிட்டு வான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ரைலியோட வீட்ல தான் அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு கைலாவும் வந்துடுறா. இந்த கிஃப்ட்ன்ற மாதிரி கிஃப்ட தரா. அதே மாதிரி இவளுக்காக சரக்கும் கொண்டு வந்திருக்கா. சரக்கெல்லாம் வேணான்ற மாதிரி இவ சொல்றா. அதான் 18 வயசு ஆயிடுச்சுல, அப்புறம் என்னன்ற மாதிரி கைலாவும் சரக்க தந்துடுறா. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, ரூம்ல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு கைலா வந்துடுறா. இவர்கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றா. என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவன் நிறுத்த மாட்டா. மேற்கொண்டு அவரை செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல அவருமே ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா இந்த இடத்துக்கு பொண்ணு வந்து இந்த விஷயத்த பாத்துறா. ஷாக்கான பொண்ணும் கோவமா வெளியே ஓடி போறா. இவரும் சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே ஓடி வராரு. பார்ட்டியில வந்திருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு பொண்ணு நினைக்கிறா. எதுவுமே பேசாம கோவமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை பாக்குறதுக்காக போனன்ற மாதிரி கார்கியை எடுக்கிறதுக்காக வராரு. ஆனா இவ இருக்கால, அவ குடிச்சிட்டு திரும்பி வந்துருவா, நீங்க ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரி சொல்றா. எது என் பொண்ணு குடிப்பாளா, அதெல்லாம் மாட்டான்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல இல்ல, அவ குடிபதைக்கு ரொம்ப அடிமையாயிட்டா, இப்ப நீங்க பார்க்க போனா கூட அவ கண்டிப்பா குடிச்சிட்டு தான் இருப்பா, அவளே வந்துருவா, ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவ என்னோட பொண்ணு, அப்படிலாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நமக்கு ரயிலிய காட்டுறாங்க. ஒரு இடத்துல சோகமா உட்காந்து அழுதுட்டுலாம் இருக்காங்க. ரயிலி ஆள்தானே கிறிஸ் கிளம்பி போயிட்டாரு. இதனால கைலாக்கு ரயிலி மேல பயங்கரமா கோவம் வருது. வீட்டுல இருக்க அவளோட போட்டோ எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கா. இப்ப கைலாவோட அம்மாவும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ரயிலி கிட்ட இருந்து இவங்களுக்கு மெசேஜ் வருது. உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் அனுப்பியிருக்கா. இவங்களும் சரின்ற மாதிரி ரிப்ளை பண்றாங்க. இப்ப ரயிலி காலையில மட்டும் ஸ்கூலுக்கு வந்துடுறா. இவரும் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா கிறிஸ் கிட்ட பேச மாட்டா. இப்ப கிறிஸும் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா கைலாவோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் ரயிலி சொல்லிட்டா போல, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்த அம்மா இருக்காங்கல்ல, கிறிஸ போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அதே மாதிரி பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவனை நான் சும்மா விட மாட்டேன், ஆக்ஷன் எடுப்பேன்லாம் சொல்றாங்க.
ஆக்ஷன்லாம் எடுக்க தேவையில்ல, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, எனக்கு தான் 18 வயசு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்கிற அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்ப த்ரிஷா விஷயத்திலயும் நீ தான் ஏமாத்தி இதெல்லாம் பண்ணியா, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணு மேற்கொண்டு எதுவும் பேச மாட்டா. அம்மா கூட சண்டை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. கிறிஸ்துவும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சோகமா உட்காந்து இருக்காரு. அப்ப பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, பக்கத்துல வந்து உட்கார்றா. என்கிட்ட தயவு செஞ்சு பேசு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேக்குறா. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் எவ்வளவோ வாட்டி தடுத்தேன், அதை மீறி அவ கிஸ் பண்றதுக்காக வந்தா, நான் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரயிலையும் மன்னிச்சு இந்த இடத்துல சமாதானம் ஆயிடுறா. காலையில சீக்கிரமாவே கைலா வந்து ஸ்கூல்ல உட்காந்து இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு வந்த த்ரிஷா இருக்காங்கல்ல, உன் அம்மா பண்ண கம்ப்ளைண்ட்னால தேவையில்லாம விசாரணைன்ற பேர்ல என்ன சாவடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓஹோ, அந்த விசாரணைக்கு நான் தான் காரணம்ன்றதுக்காக என்ன அடிக்க போறியான்னு கேக்குறா. அடிக்க போறனா அப்படிலாம் இல்லன்னு த்ரிஷா சொல்றாங்க. ஆனா இவ இருக்கல்ல, இவளே அடிச்சுக்கிறா. என்ன இவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி த்ரிஷாவும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு கிறிஸ்டோட கார் வருது. அது வரது தெரிஞ்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. இப்ப கிறிஸ்டோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராரு. இவதான் என்ன அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி போய் சொல்றா. இப்ப ஆட்கள்லாம் வந்து த்ரிஷாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இப்ப அம்மாவும் பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. த்ரிஷா தான் அடிச்சிருக்கானா, த்ரிஷா தான் அந்த போட்டோ விஷயத்தையும் பண்ணிருப்பா போலன்னு யோசிக்கிறாங்க. நான் தேவையில்லாம ஒன்ன சந்தேகப்பட்டுட்டேன், சாரின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்மா, நான் கூட உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது, சாரி அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்பதான் கிறிஸ்துவும் ரயிலையும் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க ஒன்னும் பேச தேவையில்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா கடைசியா ஒரு வாட்டி பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இதனால அம்மா கிளம்பிடுறாங்க. உள்ள கிறிஸ் பேசுறதுக்கு வரமாட்டாரு, பொண்ணு மட்டும் தான் வரா. என்ன நடந்தது அப்படின்றத என்னோட அப்பா தெளிவா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, என் வீட்டு பக்கமும் வராது அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப கைலாவும் நான் பண்ணதுக்காக சாரி, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, நான் இயர் கேலண்டருக்காக போட்டோ எல்லாம் எடுக்கணும், மீதி கொஞ்சோண்டு போட்டோ எடுக்கணும், அதை மட்டும் நீ முடிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்றா. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்துக்கு கடைசியா ஒரு குட் பை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதனால ரயில் இருக்கல்ல, உள்ள போய் பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப கிறிஸ்துவும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. அவங்க ரெண்டு பேருக்கு நம்மளோட லவ் புரியல, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இதை கேட்கிற இவருமே கோவப்படுறாரு. எனக்கெல்லாம் உன் மேல அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி தான் ஹிஸ்டரி டீச்சர் என்னை விட்டு வேலைக்கு போனாரு, நீங்க அப்படி போக முடியாது, ஸ்கூல்ல ஒவ்வொரு நாளும் உங்களை டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற இவரு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நீ அந்த அளவுக்கு போனன்னு வச்சுக்கோயேன், நான் வேற ஸ்கூல் மாதிரி இங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப ரயிலி இருக்கா பாத்தீங்களா, லேட் நைட்டு சில போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. ரயிலியை பிக்கப் பண்ணும் அப்படின்ற மாதிரி அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரயிலுக்கு வாய்ஸ் நோட்டு போடுறாரு. அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. அதனால உள்ள போலான்னு யோசிக்கிறாரு. கைலாவோட அம்மாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கைலாவை பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா அவ பெட்ல காணோம். ஒருவேளை பாத்ரூம்க்கு போயிருக்காளா அப்படின்ற மாதிரி பாத்ரூம்க்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அங்கேயும் கைலாவை காணோம். அப்ப எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பொண்ணு இன்னும் போட்டோ எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லி அதனால கிறிஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட டெஸ்க்ல பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அப்படி போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா கையில இந்த இடத்துக்கு வந்துடுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவளும் கேக்குறா. உன்னை கொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கத்திய சடனா வயிற்றுல குத்திடுறா. இப்ப ஒண்ணுமே முடியாம ரயிலி அந்த இடத்துல உட்காந்து இருக்கா. இப்ப சவுண்ட் கேட்டோன்னா பொண்ணு தான் வந்துட்டா அப்படின்ற மாதிரி கிறிஸ்தும் எந்திரிக்கிறாரு. பார்த்தா இந்த இடத்துக்கு கையில தான் வந்திருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கையில கத்தி வச்சிருக்கல, அந்த கத்தியை வச்சு இவரை லாக் பண்ணிடுறா. நான் சொல்ற மாதிரி நடந்துக்கணும், அப்படி இல்லைன்னா கழுத்தை அறுக்கிறத பத்தி யோசிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவரை மிரட்டிட்டு இருக்கா. இந்த இடத்துல இருக்க ரயில் இருக்காங்க பாத்தீங்களா, எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி தவண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் தடுத்து இவ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டையில போர்ஸா அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. அதே மாதிரி இவளும் காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறா. இந்த சவுண்ட் தான் அந்த கிளீன் பண்றவருக்கு கேட்டிருக்கோம். என்ன எதுன்னு பாக்குறதுக்காக தான் இந்த கிளாஸ் ரூம் நோக்கி அவர் டார்ச் லைட் வெளிச்சத்தோட வந்திருப்பாரு. வந்தவருக்கு கிறிஸ் அங்க இருக்கிறது தெரியல, கையில இருக்கிறது மட்டும் தான் தெரியுது. கையிலவும் ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இருமா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ரயிலி ரத்த காயத்தோட எதிர வரா. உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. உங்க பின்னாடி பாருங்கன்னு ரயிலி சொல்றா. இவர் பின்னாடி பாக்குறதுக்குள்ள பின்னாடி வந்த கையில கழுத்து அறுத்துறா. இன்னும் நீ சாகலியா அப்படின்ற மாதிரி திரும்பி ரயிலி அட்டாக் பண்றதுக்காக பாக்குறா. ஆனா ரயிலி இருக்காங்கல்ல, இவ காலிலேயே எட்டி மிதிச்சிடுறாங்க. அவ கீழே விழுந்திருக்கும் போது வேகமா எந்திரிச்சு ஓடுறாங்க. போட்டோ எல்லாம் டெவலப் பண்ணுவாங்கல்ல, அந்த ரூம்க்கு ரயிலி வந்துடுறாங்க. இவளும் துரத்திட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறா. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. அப்ப ரயிலி கையில ஒரு ஸ்ட்ராங்கான பொருள் மாட்டுது. அந்த பொருளை வச்சு மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல இவன் மயங்கின மாதிரி விழுந்துடுறா. இப்ப போலீஸ்க்கு தகவலை கொடுத்து ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. ரயிலுக்கு காயம் பட்டிருக்கு, அதனால ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருக்காங்க. உனக்கு ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி கிறிஸ்துவும் உங்களுக்கு சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அடிபட்டிருக்க கைலாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. மேற்கொண்டு அவளுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப நமக்கு ரயிலியை காட்டுறாங்க.
ரைலியும் கிறிஸும் அந்த ஊரே வேணான்ற மாதிரி புதுசா ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க. இங்க இருக்க ஒரு ஸ்கூல்ல இன்னைக்கு தான் இவளோட ஃபர்ஸ்ட் நாளா இருக்கும். இத பத்திலாம் அப்பா கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. இவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சுல, அதனால தனியாவே இவர் கார் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. இப்ப பொண்ண வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாரு. இவளும் சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பி போறா. போயிட்டு இருக்க காரை ஊடி போட்டு யாரோ பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது கைலாவா தான் இருக்கும். பழி வாங்குறதுக்காக தப்பிச்சு வந்திருக்கா போல. நமக்கு இதோடைய படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.